வாருங்கள் நேயர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது மறைந்திருக்கும் ஜாதக யோகங்களை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கும் ஜாதகமானது தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜாதகம். ரஜினிகாந்த் ஜாதகத்தினை சாதாரணமாக பார்த்தால் எளிமையாகவும் யோகங்கள் எதுவுமின்றியும் இருப்பது போல் தோன்றும். ஆனால் மறைந்திருக்கும் யோகங்களை வெளிக்கொண்டு வந்தால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எவர் ஒருவருக்கும் முன்ஜென்ம கர்மா உதவி செய்தால்தான் பணம் என்னும் யோகத்தினை பெற முடியும். எல்லோருடைய ஜாதகத்திலும் கிரகங்கள் உதவி செய்யும் வண்ணம் தான் அமைந்திருக்கும். ஆனால் பாருங்கள், முன்ஜென்மா கர்ம கிரகங்கள் உதவி செய்வதை தடுத்து கொண்டிருக்கும். ஒருவரை மிரட்டிக் கொண்டிருக்கும் முன்கர்மா வீடுகள் 8 மற்றும் 11 ஆகும். இந்த 2 வீடுகளும் உதவி செய்ய ஆரம்பித்து விட்டால் உலகின் அசைக்க முடியாத சக்தியாக ஒருவர் மாறிவிடலாம். அப்படித்தான் முன்கர்மா உதவி செய்ததால் திரையுலகில் உச்சத்தினையும் அதிகபட்ச பணத்தினையும் எளிதாக ஈட்ட முடிந்தது என்றால் அதற்கு சரியான உதாரண ஜாதகம் ரஜினிகாந்த் தான். வாருங்கள் அவருடைய ஜாதகத்தினை பார்வையிடுவோம். இவர் பிறந்தது சிம்ம லக்னம், கன்னியில் சனி கேது, விருச்சிகத்தில் சூரியன், தனுசுவில் சுக்கிரன் புதன், மகரத்தில் சந்திரன் செவ்வாய், கும்பத்தில் குரு, மீனத்தில் ராகு. இவருடைய ஜாதகத்தினை பார்த்த மாத்திரத்தில் எவருமே அற்புதமான ஜாதகம் என்று சொல்லிவிட மாட்டார்கள். லக்னாதிபதி சூரியன் பலமிழந்து விட்டார். சிம்ம லக்னத்தின் யோகரான செவ்வாய் 6ல் மறைந்து விட்டார். சிம்ம லக்னத்தின் பூர்வ புண்ணியாதிபதியான குரு தனது வீடான மீனத்திற்கு விரயத்தில் கும்பத்தில் அமர்ந்து மறைந்து விட்டார். சிம்ம லக்னத்தின் யோகர்களான செவ்வாய் குருவிற்கு விரய பவம் ஏறியிருக்கிறார். இது என்ன ஜாதகம்? இவர் எப்படி யோகம் பெற்றார்? இவர் எப்படி கோடிகளை குவித்தார்? ஒன்றும் புரியவில்லை என்று தான் சொல்வார்கள். ஆனால் பாருங்கள், இவருடைய ஜாதகத்தில் கண்ணுக்கு புலப்படாத மறைந்திருக்கும் பல யோகங்களை காணலாம். பாருங்கள், இவருக்கு பஞ்ச பரிவர்த்தனை யோகங்களில் ஸ்ரீ கணபதி யோகமானது அற்புதமாக அமைந்திருக்கிறது. இவருடைய ஜாதகத்தில் கன்னியில் சனி அமைந்திருக்கிறார். சனி அமர்ந்த வீட்டோன் புதன் தனுசுவில் அமர்ந்திருக்கிறார். புதன் அமர்ந்த வீட்டோன் குரு கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்படித்தான் சனி குரு புதன் மூவரும் இணைந்து ஸ்ரீ கணபதி யோகத்தினை வெளிப்படுத்துகிறார்கள். இந்த கணபதி யோகமானது 2, 5, 7 வீடுகளுக்குள் நடந்ததால் யோகங்கள் இவரை தேடி வந்தன. இந்த யோகங்கள் வலிமை பெறுவதற்கு முன்கர்மா உதவி செய்ய வேண்டும். அப்படித்தான் ஒருவருடைய முன்கர்மா நன்றாக இருந்தால்தான் இப்பிறவியில் அவருக்கு முன்கர்மா யோகங்கள் தந்து சகல வசதி வாய்ப்புகளையும் புகழினையும் கொடுக்கும். அப்படித்தான் இவருக்கு முன்கர்மா கிரகமாக சிம்ம லக்னத்திற்கு 8, 11 அதிபதிகள், அதாவது குரு மற்றும் புதன் வருகிறார்கள். இவர்கள் முன்கர்மா கிரகங்களான குரு புதன் வலிமை பெற்று உதவி புரியும் நிலைக்கு வந்ததால் தான் இவர் சூப்பர் ஸ்டார் என்னும் நிலையினை பெற்றுவிட்டார். இந்த வகையில் முன்கர்மா கிரகங்களான புதன் மற்றும் குரு ஸ்ரீ கணபதி யோகத்தில் தொடர்பில் இருக்கிறார்கள். அதாவது ஸ்ரீ கணபதி யோகமானது ஏற்பட்டதே குரு புதன் சனி ஆகிய இந்த மூவர்களிடம்தான். முன்கர்மாவினை வென்றவர் என்று கூட இவரை சொல்லலாம். ஆனால் இந்த கர்மாவினோடு தொடர்புடைய கிரகங்களில் குரு மற்றும் புதன் நன்மைகளை தந்தவர்கள். ஆனால் சனி களத்திரக்காரன் என்ற வகையில் திருமணம், காதல், குடும்பம் என பல வழிகளில் முன்கர்மா தீய பலன்களைத்தான் இவருக்கு கொடுத்திருக்கும். அதனைத்தான் கொடுத்து கொண்டு வருகிறது. எனவே இங்கு அவருக்கு கிடைத்த யோகங்கள், அதாவது பணம், வசதி வாய்ப்புகளை பற்றியும் அவர் சூப்பர் ஸ்டார் என்ற புகழினை பெற்றதையும் மட்டும்தான் தனியாக சொல்லிக் கொண்டு வருகிறேன். ராகு லக்னத்தினை இப்பொழுது பார்க்கலாம். வாருங்கள், ராகு லக்னமே ஒருவரின் வாழ்க்கையின் திருப்பங்களை தரக்கூடியதாகும். ராகு அமர்ந்த லக்னமான மீனத்திற்கு மீன லக்ன யோகர்களான செவ்வாய் சந்திரன் இருவரும் இணைந்து முன்கர்மா வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள். எவ்வளவு அற்புதமான அமைப்பு இது! காண்பதற்கே ஆச்சரியம் தரும் அமைப்பாகும். ராகு அமர்ந்த லக்னமான மீனத்தின் அதிபதியான குரு அமர்ந்த வீட்டிற்கு 11ல், குரு அமர்ந்த வீட்டில் யோகர்களான சுக்கிரன் புதன் 11ல், அதாவது முன்கர்மா வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள். எவ்வளவு அற்புதமான அமைப்பு பாருங்கள். அதாவது ராகு லக்னத்திற்கு யோகர்கள் செவ்வாய் சந்திரன் முன்கர்மாவிடான 11ல் அமர்ந்திருக்கிறார்கள். அதாவது ராகு லக்னத்தின் அதிபதியான குரு அமர்ந்த கும்ப வீட்டின் யோகர்களான சுக்கிரன் புதன் இருவரும் இணைந்து முன்கர்மாவிடான 11ல் அமர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது வாருங்கள், சனி அமர்ந்த தனக்காரன் வீட்டினை பார்ப்போம். சனி அமர்ந்த கன்னி லக்னத்தின் முன்கர்மா கிரகமான 8, 11 அதிபதிகள் செவ்வாய் சந்திரன் இருவரும் இணைந்து சனிக்கு 5ல் அமைந்திருக்கிறார்கள். பார்க்க பார்க்க ஆச்சரியம் தரும் யோக அமைப்பா ஜாதகமாகும் இது.
என்னதான் ஜாதகத்தினை பார்த்தாலும் இந்த அமைப்பெல்லாம் எளிதில் பார்க்க முடியாது. கோடிகளில் ஒரு ஜாதகம்தான் இந்த அமைப்புகளை கொண்டிருக்கும். எனவேதான் இவர் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படுகிறார். இப்பொழுது புரிகிறதா? ஜாதக யோகங்கள் கண்ணுக்கு தெரியாதவரை அந்த ஜாதகம் சாதாரணமான ஜாதகமாகத்தான் தெரியும். ஆனால் யோகங்கள் மறைந்திருக்கும். மறைந்திருக்கும் யோக கிரகங்கள் கண்ணுக்கு புலப்பட்டால் யோகங்களின் வலிமையினை நன்கு புரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே.